அப்புறம் சிவா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சிவா. சார் இந்த செஷன் வந்தது மூலமா 7 நாள் தான் 9 நாள் தான் நடந்துச்சு. சொல்லுங்க. பட் வந்து நான் நிறைய விஷயத்த கத்துக்கிட்டேன். பிகாஸ் வந்து உதவி செய்யறதுக்கு வந்து பணமோ பொருளோ தேவை கிடையாது, நல்ல மனம் இருந்தாலும் போதும்னு கத்துக்கிட்டேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அது அப்புறமா வந்து நிறைய விஷயம் என்ன கத்துக்கிட்டேன்னு சொன்னா, நான் முன்னாடி வந்து சாப்பாடை கொஞ்சம் வேஸ்ட் பண்ணுவேன். ஆனா இப்போ வந்து எனக்கு எவ்வளவு தேவையோ அது மட்டும் தான் வாங்கி சாப்பிடுவேன். ஸோ பிகாஸ் வந்து நிறைய பேர் வந்து சாப்பாடே இல்லாம இருக்காங்க, நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இந்த செஷன் வந்து நம்ம கத்துக்கிட்டேன் சார். அதே மாதிரி வந்து நிறைய பேர்த்துக்கு நான் உதவி செய்யணுன்றதையும் கத்துக்கிட்டேன். ஒருத்தவங்ககிட்ட வந்து நம்ம எப்படி பேசணும் அப்படின்றத மெயினா கத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்னன்னா, நான் அதிகமா கோவப்படுவேன் சார். பிகாஸ் நான் எல்லா விஷயத்துக்கும் கோவப்பட மாட்டேன். சில விஷயத்துக்கு கோவம் வந்துச்சுன்னா ரொம்ப பயங்கரமா வரும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. பட் இப்போ வந்து கொஞ்சம் கோபத்தை குறைஞ்ச மாதிரி நான் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபீல் பண்றாங்க. சூப்பர் சூப்பர். ஸோ அது வந்து ஒரு பெரிய பிளஸ் தான் நான் பாக்குறேன் சார். சூப்பர். நிறைய ஒவ்வொரு கிளாஸ்லயும் வந்து நிறைய விஷயத்த கத்துக் கொடுத்தாங்க. அப்புறமா வந்து நம்ம வந்து இங்க இருக்கிறோம்னு சொன்னா நம்ம இந்த அளவுக்கு வந்து இருக்கு சந்தோஷமாகவும் அதே மாதிரி வந்து எல்லாமே நமக்கு கிடைக்கும்னு சொன்னா யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக கடவுள் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நீங்க அப்பப்போ வந்து மறைமுகமா சொல்லிக்கிட்டு இருக்கதையும் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் சார். நான் வெளிப்படையாவே சொன்னேனே. வெளிப்படையா மீன்ஸ் அது சில நேரங்கள் மறைமுகமாவும் சொல்லியிருக்கீங்க, அப்பவும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். சரி சரி சரி. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. ரைட் சிவா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நெக்ஸ்ட் யார் ரெடியாக இருக்கீங்க? ஓகே, ஓவர் டு தௌஃபிக். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் தௌஃபிக். சார் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா மார்னிங் 5 o'clock ஒரு கோஆர்டினேட்டர் ஃபிக்ஸ் பண்ணி வேக்கப் கால் கொடுக்கறதுல இருந்து ஈவினிங் ஒரு செஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு வேக்கப் ஒரு அலர்ட் கால் மாதிரி கொடுக்கறது ஆக்சுவலி ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. ஏன்னா ஆக்சுவலி இந்த மாதிரி கால்ஸ் வந்து எனக்கு ஒரு செகண்ட் டே இல்லாட்டா தேர்ட் டே வரலன்னா நான் எனக்கு தெரிஞ்சு நான் தேர்ட் டேல இருந்து நான் அட்டன் பண்ணியிருக்க மாட்டேன் அந்த கிளாஸ். ஸோ அந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து என்னை இந்த 9 days கிளாஸுமே என்னை அட்டன் பண்ண வச்சது. ஸோ இதுக்கு முன்னாடியுமே நான் வழக்கமாக மார்னிங் 5 o'clock நான் எந்திரிப்பேன். பட் இப்போ வந்து ஒரு புதுசா ஒரு விஷயம் ஏதாவது தெரிஞ்சுக்கலாமே, தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தோட ஒரு எனர்ஜெட்டிக்கா மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவான சேஞ்சா இருந்தது எனக்கு. அண்ட் நீங்க சொன்னதுல வந்து நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ அதுல வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி நீங்க கொடுத்தீங்க. ஸோ அதனால அந்த விஷயங்களை வந்து இன்னும் நம்ம எப்படி பின்பற்றலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சது. சூப்பர். அவ்வளோதான் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தௌஃபிக். தேங்க்யூ. நெக்ஸ்ட் யார் ரெடியாக இருக்கிறீங்க? நெக்ஸ்ட் யார் ரெடியாக இருக்கிறீங்க ஃபீட்பேக் ஷேர் பண்ணுறதுக்கு? இசைக்கமால், ஓவர் டு இசைக்கமால், ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட் ஆஃப் மைட்டி மார்னிங் 2.0. சொல்லுங்கம்மா. அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஈவினிங் சார் எல்லாருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். யாருமே அவங்க ஃப்ரீயா டைம் ஒதுக்கி நிறைய பேருக்கு கத்து தரணும் அப்படின்னு வர மனசுலாம் ரொம்ப அதிகம். நீங்க அதை வந்து கரெக்டா எங்களை வந்து ஒரு மாதிரி யார் யாருக்கு என்னென்ன டவுட்ஸ் இருந்துச்சோ ஒவ்வொருத்தங்க அது கேட்கும் போது எங்களோட டவுட்ஸும் கிளியர் ஆயிட்டே இருந்துச்சு. எனக்கு ஃபீட்பேக் நான் கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னா எனக்கு இருந்தது வந்து வேர்ட்ஸ் தான். நான் அதிகமா கோவப்படுவேன். எதுக்கு அடுத்த வாழ்க்கை எப்படி போகுது, ரொம்ப போரா போகுது அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். சரி சும்மா நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல சார் பாசிட்டிவா பேசுங்க அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளை நான் கொஞ்சம் மாத்தி பார்த்தேன். சின்ன வார்த்தைகளையுமே அன்னைக்கு என் டே ஃபுல்லாமே ஒரு மாதிரி நல்லா பாசிட்டிவ் வைபா இருந்துச்சு. அந்த மாதிரி வைப்ஸ் எல்லாம் ரொம்ப ரேர்.
எப்படி சொல்ல, நான் அவ்வளவு சீக்கிரம் சரி போர் அடிக்கி அந்த மாதிரி சொல்ற ஆள். அந்த ஒன் வீக்கா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அந்த போக என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் நிறைய ஷேர் பண்ணேன். யார் உனக்கு இப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க? எங்க மிதுன் சார் சொல்லி கொடுத்தாரு. அந்த மாதிரி நிறைய பேர்ட்ட ஷேர் பண்ணோம். அவங்களும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்பாடுல இருந்து எனக்கு நிறைய சேஞ்ச் கிடைச்சது சார். சாப்பாடு நானும் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணுவேன். ஸோ இப்பெல்லாம் எவ்வளவு சாப்பிடணும், எது நம்மளுக்கு ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு ஃபுல்லாமே ஆரோக்கியமா சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு பிளான். அப்புறம் வந்து டு டூ லிஸ்ட், அது நீங்க சொன்ன அன்னைக்கே நான் ஏத்திட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணிட்டு வரேன். சில டாஸ்க் முடிக்க முடியல, பட் அடுத்த நாள் வந்து நான் கொஞ்சம் மாத்தி வச்சுக்கிடுவேன். நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னதுல இருந்து நாங்க நிறைய எடுத்திருக்கோம் சார். தேங்க்யூ சோ மச் சார். ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சது. இந்த 9 நாள் ரொம்பவே கிளியரான ஒரு தாட்ல இருந்துச்சு. காலை ஒரு 4:45 இருந்துச்சு. ஒரு மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நாளை ஆரம்பிக்கிறது வந்து ஒரு மாதிரி நிம்மதியான ஒரு நாளா அமைஞ்சது. சூப்பர்மா, தேங்க்யூ ஸோ மச். அவ்வளவுதான் சார். தேங்க்யூ சிக்கிமா, சூப்பர். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஓவர் டு வித்யா. குட் ஈவினிங் வித்யா, சொல்லுங்க சார். நான் ஃபர்ஸ்ட் வந்து நிறைய கவுன்சிலிங்லாம் அட்டென்ட் பண்ணிருக்கேன் சைக்காலஜியா. ஆனா எனக்கு அங்க போய் எங்கேயுமே எனக்கு வந்து கிளியரன்ஸ் தான் இருக்காது சார். எனக்கு ஏதோ மாதிரி அங்க போயிட்டு வந்தாலே கஷ்டமா இருக்கும் மனசு. ஏன்டா போனோம் அந்த மாதிரி ஏதோ ஒரு கிளியரா நம்மளுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்காது. ஆனா இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த தனுஷியாவும் லலிதாவும் சொன்னாங்க சார். அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த ஒரு வாரமாவே நான் உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார். எல்லா விஷயத்தையும் நிறைய கத்துக்கிட்டேன். மெடிடேஷன், அதுக்கப்புறம் கம்பேஷன், கிராட்டிடியூட், அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டை மாத்தி எழுதுறது, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு சார். வேற லெவல். இந்த மாதிரி கிளாஸ் நான் அட்டென்ட் பண்ணதே கிடையாது. எந்த கவுன்சிலிங்லயும் இந்த மாதிரி சொன்னது கிடையாது சார். இப்பதான் சார் உண்மையிலும் மைண்ட் வந்து ஃபுல்னஸா இருக்கு. வேற லெவல் கிளாஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஃபீட்பேக் தான் தேவை. நிறைய பேர் கன்வின்ஸ் பண்ணிடும். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஷேர் பண்ணும்போது விபத்துக்குள்ளே சொல்கிறாங்கன்னா இப்போ ஏதோ இருக்கும் போல் நம்ம அட்டன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பர் ஃபீட்பேக். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கன்வின்சிங் ஃபீட்பேக். சார் சொல்ல முடியல, ஆனா நிறைய இருக்கு சார். நிறைய சொல்லிட்டு இருந்திருக்கீங்க. எப்படி சொல்லணும்னு தெரியல. ஆனா தினமும் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணா வாழ்க்கை செம்மையா இருக்கும் அப்படின்னு தோணும். அப்படிதான் சார் தோணிட்டு இருக்கு. சூப்பர். வேற லெவல் கிளாஸ் சார். நன்றி. வேற யார் ஃபீட்பேக் ஷேர் பண்றீங்க? பாலா, ஓவர் டு பாலா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். இந்த கிளாஸ்ல எனக்கு ரொம்ப சொல்லுங்க பாலா, சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். எனக்கு ரொம்ப எல்லாம் நல்ல விஷயம் கிடைச்சிச்சு. நிறைய உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேன் சார். என்ன கத்துக்கிட்டீங்க? எதுக்கு ஹெல்பிங் மைண்ட்னா சொல்லுங்க. ஹெல்பிங் மைண்ட்னா நிறைய வந்துச்சு சார். ஹெல்ப் நிறைய பண்ணணும்னு தோணுது. உயிர்களை பாதுகாக்கணும், அந்த பறவைகள் எல்லாத்துக்கும் உதவணும், எல்லாம் ஃபுட்டு எல்லாம் சப்ளை பண்ணணும். அதுனா கொஞ்சம் ஈர்ப்பா இருந்துச்சு சார். நீங்க உங்க இத நேரத்தை செலவழிச்சு பண்றதுக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ பாலா, தேங்க்யூ ஸோ மச். வேறு யார் ஷேர் பண்ணுறீங்க? சீக்கிரம் ஒரு 5 மினிட்ஸ் டைம் யாருனாலும் ஷேர் பண்ணலாம் டக்குன்னு. இந்துமதி, ஓவர் டு இந்துமதி. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் இந்துமதி. சார் வந்து நான் வந்து சொல்லணும்னா சொல்லுங்கம்மா. இந்துமதி, நீங்கள் பேசுறது தெளிவாக கேட்கணும். எனக்கு நடக்க போறதுக்கெல்லாம் நன்றி அப்படின்னு சொல்றப்போ இந்துமதி நீங்க முதல்ல பேசுங்க. இப்பதான் நீங்க பேசுறது கேக்குது. மறுபடியும் முதல்ல சொல்லுங்க. சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்றது வந்து கிராட்டிடியூடுக்கு தான் சார். நான் வந்து
கிராட்டிடியூடுங்கிறது நான் ஃபர்ஸ்ட் வந்து கடவுளுக்கு வந்து நான் நினைச்சதெல்லாம் நடந்துச்சுன்னா நான் வந்து நன்றி சொல்வேன் கடவுளுக்கு. முன்ன அந்த பழக்கம் இருந்தது. ஆனா நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் நினைச்சது நடக்கலையோ இல்லோ கொஞ்சம் கம்மியா நடந்தாலுமே இல்ல பரவாயில்ல எனக்கு இது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நான் நினைச்சது நடக்கலாட்டியுமே அதை நன்றி சொல்றது வந்து நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார். அதுக்கப்புறம் காலையில எந்திப்பேன். ஆனா மெடிடேஷன்லாம் அது கிடையவே கிடையாது. படிக்கிறதுக்கு மட்டும்தான் எந்திக்கிறது. அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்றது வந்து நாளே ஃபுல்லா பாசிட்டிவா போற மாதிரி ஒண்ணு இருக்குது. அதுக்கப்புறம் மெடிடேஷன் நான் எந்திரிச்சாலுமே ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணாலுமே கன்சிஸ்டன்சி கிடையவே கிடையாது. ஒரு வாரம் பண்ணுவேன் அப்புறம் விட்டுருவேன். அதுக்கு இப்பதான் கன்சிஸ்டன்சி வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அது நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணல இருந்தா சார் வருது. தேங்க்யூ சார். தேங்க்யூ இந்துமதி, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஓவர் டு வளர்மதி மேடம். இருக்கிறதுல இங்கே யங்கஸ்ட் பர்சன் வந்து வளர்மதி மேடம் தான். சொல்லுங்கள் வளர்மதி மேடம். வளர்மதி மேடம் இருக்கிறீங்களா? வேற யார் வில்லிங்கா இருக்கீங்க சீக்கிரம்? குட் ஈவினிங் மேம். வணக்கம், யார் அது? துர்கா. ஓகே, துர்கா. ஓவர் டு துர்கா. சொல்லுங்கம்மா. குட் ஈவினிங். நான் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். பாசிட்டிவா இருக்கணும், கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். நான் மேக்ஸிமம் எது நடந்தாலும் ஆப்போசிட்டா திங்க் பண்ணுவேன், நெகட்டிவா திங்க் பண்ணுவேன். அதனால இதுவும் கடந்து போகணும். நமக்கு இதுல விட்டு நம்ம வெளியே வரலாம். அப்புறம் நம்ம ட்ரை பண்ணணும் எல்லாமே. அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா ஹெல்ப் பண்ணவங்க இல்ல நம்ம ஏதாவது தப்பு சொன்னா சாரி தேங்க்ஸ் சொல்லணும். அதை நான் கண்டிப்பா அதை எப்பயுமே ஞாபகம் வச்சுப்பேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. இன்னி இது மாதிரி ஏதாவது இப்ப நான் உங்ககிட்டயே வந்து கேக்குறேன், ஏதாவது ஒண்ணு சொல்லணும். நான் கடைசிக்கு நான் உங்ககிட்டயே வந்து கேக்குறேன். நல்லா இருக்கு நீங்க சொன்னது எல்லாமே ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு செஷன். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ ஸோ மச் துர்கா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் யார் தயாராக இருக்கிறீங்க ஃபீட்பேக் சொல்கிறதுக்கு? என் தலைவன் விவேக் ரெடியாக இருக்காரு. ஓவர் டு விவேக். ஹாய் விவேக், சொல்லுங்க. நான் வந்து ஒரே ஒரு விஷயம்தான் முக்கியமாக கற்றுக்கிட்டேன். ஏன்னா தவளை முழுங்குற கான்செப்ட். ப்ரையாரிட்டி. சூப்பர் சூப்பர். எந்த விஷயத்துக்கு முதல்ல ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ப்ரையாரிட்டி மீன்ஸ் டைம் மேனேஜ்மெண்ட். எல்லாத்தையுமே நம்மளால பண்ண முடியாதுதான். அதுல இருந்து பிக் பண்ணி எது முக்கியமோ அதை மட்டும் எடுத்து பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து ஒரே விஷயம். ஒரு விஷயம் அது முக்கியமான விஷயமா நான் வந்து எடுத்துட்டேன். நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டேன். சூப்பர் சூப்பர். பட் திஸ் ஐ வில் பிக் அப். சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ விவேக், தேங்க்யூ. வேற யார் ஷேர் பண்ணுவோம் சீக்கிரம் சொல்லுங்க. வேற யாரு? நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நம்ம அடுத்து என்ன பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் நம்ம கொண்டு வரணும், இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ஒரு ஒர்க் அவுட் ஆகிருக்குங்கிறது தெரியும். ஸோ அதுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். சில டைம் நான் போன போக்கில் சில விஷயங்கள் ஏதாவது சொல்லியிருப்பேன். ஆனால் அது கூட சில டைம் இம்பாக்ட் சிலதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் சொல்லும்போது நம்ம இதெல்லாம் நான் பேசிடணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது சில விஷயங்கள் சொல்லும்போது. இந்த மாதிரி எதுவும் ஷேர் பண்ணுமா? அப்படியே ஓகே. வேறு யார் ஷேர் பண்ணணும் சீக்கிரம்? மது ஷேர் பண்ணிட்டீங்களா? ஷர்மிளா, நூறு, முஜிதா, ராஜலக்ஷ்மி, ஷர்மிளா தேவி, வளர்மதி மேடம் கேட்குதா? வளர்மதி மேடம் ஷேர் பண்ணலாம். பிரவீன், டூ மினிட்ஸ், லாஸ்ட் 2 minutes ஃபீட்பேக் ஷேர் பண்ணுறவங்க ஷேர் பண்ணலாம் சீக்கிரம். லாஸ்ட் 10 seconds. டக்குன்னு யார் சொல்ல போகிறீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுங்க. 10, 9,
8 7 6 5 4 3 2 இன்னும் நிறைய டைம் இருக்குது. என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணலாம். டெக்ஸ்ட் மெசேஜாக டைப் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணலாம். உங்களுக்கு தோன்றதை நீங்கள் உட்காந்து யோசிச்சு நீங்கள் பொறுமையாக ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் குரூப்லேயே ஷேர் பண்ணலாம், இல்லை இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து நம்ம கோஆர்டினேட்டர்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த நேரத்தில் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த முக்கியமான நம்ம கோஆர்டினேட்டர்ஸ்க்கு இந்த நேரத்தில் தேங்க் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே உங்களுக்கு ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அவங்க கால் பண்ணி உங்களுக்கு அந்த ஒரு கைடன்ஸ் கொடுத்து தௌஃபிக் சொன்ன மாதிரி அவங்க எல்லாருமே ஒரு வாலண்டியராக இது மாதிரி செஷன் நம்ம ட்ரைனிங் செஷன் பண்ணவங்க தான். ஆனால் எனக்கு சப்போர்ட் கேட்கும்போது இந்த மாதிரி கோஆர்டினேட்டர் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாலண்டியராக அந்த ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணி நான் என்ன தான் ட்ரைனிங் கொடுக்கணும்னு நினச்சோம். நீங்கள் சொல்லுங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் பண்ணுறேன். நான் மட்டும் பண்ணிட முடியுமா? இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இந்த ஒரு அவங்களோட அந்த கோஆர்டினேஷன் அந்த சப்போர்ட் கொடுத்தனால மட்டும்தான் இந்த விஷயங்கிறது நடக்குது. இவ்வளோ பேர் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணி உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணனால மட்டும் தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. இல்லைனா நடந்திருக்குமா அப்படிங்கிறது தெரில. ஸோ அவங்க அந்த கோஆர்டினேட்டர்ஸாக இருந்தவங்க பாஸ்ட் நம்ம இதுக்கும் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் தான் தேங்க் பண்ணிக்கிறேன். அதை தாண்டி இப்போ இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை நம்ம வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதுல 2 பேர் இருக்கிறாங்க. ஃபைனலாக மணிமேகலையே வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. இப்போ உங்களை ஃபுல்லாகவே கோஆர்டினேட் பண்ண போகிறது அடுத்து இந்த ரெகுலராக முடிஞ்சளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண உங்களை எல்லாத்தையுமே உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி அடுத்தடுத்த விஷயங்களை தொடர்ந்து நம்ம வந்து ஒரு ஜேர்னி அப்படிங்கிறது நம்ம இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். டெய்லி நம்ம பேச முடியாது. ஆனால் என்னென்னா ஒரு டீமாக நம்ம இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்போவுமே ஒரு கனெக்டில் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம பேசாட்டியும் ஒரு கனெக்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மணிமேகலை அப்படிங்கிறவங்க வந்து உங்களுக்கு கோஆர்டினேட்டராக இருப்பாங்க. சரி, நீங்கள் எதனாலும் அவங்ககிட்ட நீங்கள் பேசலாம். ஃபைனலாக மணிமேகலை வந்து பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான 2 பேர் நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா தனுஷா, 2வது கௌரி. தனுஷா யார் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பேட்சில் நம்ம படித்த ஸ்டூடெண்ட்டு. நான் இந்த பேட்சில் இருந்த ஸ்டூடெண்ட்டு. அப்போ நம்ம எல்லாருக்கும் ட்ரைனிங் நம்ம ஒரே மாதிரி தான் கொடுப்போம் இல்லையா? ஆனால் அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்தளவுக்கு ஒருத்தங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன ஸ்டூடெண்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் தனுஷா. கௌரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு மறுபேர் வந்து கௌரி லக்ஷ்மி அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு நிர்வாக பொறுப்பை இந்தளவுக்கு பண்ண முடியுமா? எனக்கு சுத்தமாக மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வராது. ஆனால் இவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் தான் எக்ஸலண்ட்டாக வரும். அப்போ அந்தளவுக்கு அவர் யூனிவர்ஸே, அதாவது நான் ஹெல்ப் கேட்க மாட்டேன். நான் கௌரி இந்த மாதிரி ஹெல்ப் தேவை. ஆனால் வாலண்டியராக வந்து ஒரு கடவுள் யூனிவர்ஸே வந்து உதவுற மாதிரி அவங்க இல்லைன்னா நான் வந்து ட்ரைனிங்கே பண்ண முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபுல் பேக் போனாக வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில். தனுஷா வந்து ஒரு ட்ரெயினராக மாறணும் அப்படின்னு சொல்லி நான் சும்மா நீங்கள் அசிஸ்டன்ட் ட்ரெயினராக வாங்க, பெர்மிஷன் கேளுங்க அப்படிலாம் சொல்லி நான் சொன்னாலும் அந்த பெர்மிஷன் கேட்டு அவங்க ட்ரைனிங் வந்துடுறாங்க. நான் 3 days ட்ரைனிங் கொடுக்குறேன். அங்கே வந்து ட்ரைனிங் அசிஸ்டண்ட்டாக வந்து உட்காந்து அவங்களோட சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்தளவுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிற 2 பேரும் உங்கள்கிட்ட வந்து ஃபியூ வேர்ட்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஐ வில் லைக் டு வெல்கம் தனுஷா ஃபார் her address. Over to Dhanusha. Future transformational trainer Dhanusha. Unmute பண்ணிக்கோங்க Dhanusha. எல்லாருக்கும் குட் ஈவினிங். கேக்குதா நான் பேசுறது? கேக்குதுமா கேக்குது. நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண விரும்புறேன்னா, நான் வந்து ஒருத்தங்களுக்கு கொடுக்கும்போது எவ்வளவு ஹாப்பியா இருந்தேன். அதனாலதான் அதை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சதே. ஒருத்தங்கிட்ட கொடுக்கும்போது நம்ம எவ்வளவு ஹாப்பியா இருக்கோம் அப்படின்னு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா பிசிக்ஸ், நான் வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ் ஃபைனல் இயர் படிக்கேன். எனக்கு வந்து பிசிக்ஸ் பிடிக்கும் தான். ஆனா வந்து சரி வேற ஒரு விஷயம் நினைச்சா அது கிடைக்கல. சரி பிசிக்ஸ் பிடிக்குமா, அதை எடுத்து படிக்கலாம் அப்படின்னு ஒரு தாட்ல தான் பிசிக்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். நான் ஹாஸ்டல்ல தான் சேரணும்னு அப்பா சொல்லிட்டாங்க. ஏன்னா ஹாஸ்டல் போனா நிறைய கத்துக்கிடலாம். வீட்டுல இருக்கிறத விட 4 பேர்ட்ட பழகும் போது தான் நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட முடியும் நம்மளால அப்படின்னு ஹாஸ்டல் தான் சேரணும் அப்படின்ட்டாங்க அப்பா. உடனே ஓகே போய் ஹாஸ்டல் சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு ஹாஸ்டல்ல தான் இருக்கேன் நான் இப்போ. ஒரு 2 வருஷம் எப்படி போச்சுன்னா வீட்லயே இருந்து பழகிட்டோமா. ஹாஸ்டல் வரனாலே பிடிக்காது. இங்க வீக் டேஸ்ல வீட்டுக்கு போன் போட்டு அழுவேன், வீட்டுக்கு வரணும். சாட்டர்டே சண்டே ஆனா வீட்டுக்கு போயிடுவேன். இப்படியே 2 வருஷம் போயிட்டு
தேர்ட் இயர்ல வந்து சாஃப்ட் ஸ்கில் கிளாஸ்ன்னு சொல்லி எங்க காலேஜ்ல நடக்கும். ஆனா சாஃப்ட் ஸ்கில் கிளாஸ்ன்னு சொன்னா யாருக்கும் தெரியாது. மிதுன் சார் கிளாஸ்ன்னு சொன்னாதான் எல்லாத்துக்கும் தெரியும். சரி சார் கிளாஸ் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்களா. சரி என்னதான் இருக்கு, நம்ம தேர்ட் இயர் ஸ்டார்டிங்லே ஃபர்ஸ்ட் பேட்ச் தேர்ட் இயர்ல பேட்ச் தனுஷா நீங்க பேசுறது கிளியரா கேட்கணும். போகும்போது போகும்போது எனக்கு தோணுச்சு நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் கத்துக்கிட போறோம் அப்படின்னு என் இன்டியூ. தனுஷா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டே போகும்போது எனக்கு தோணுச்சு கத்துக்கிட போறோம் பெருசா அப்படிங்கறது என் உள்ளுணர்வுக்கு தோணுச்சு. அப்புறம் நமக்கு வந்து பிடிச்ச விஷயம் நம்ம எதை சொல்லுவோம்னா, நம்ம கூட ஒரு விஷயத்த வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அது பிடிச்ச விஷயமா நமக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும். அப்படி சார் வந்து நான் லிவிங் திங்ஸ் மேல ரொம்ப அதையும் நம்மளே மாதிரி இது வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு தோணும். சின்ன எப்படின்னா என் நோட்ல இருந்து ஒரு பேப்பர் கிழிச்சாவோ என்கிட்ட இருந்து ஒரு டஸ்ட் ஒரு பேப்பர் எந்த டஸ்டா இருந்தாலும் அதை கீழே போட மாட்டேன். அது குப்பையா ஆயிரும் அந்த இடம். அது முதல்ல என்ன தோணும் அப்படின்னா, அந்த குப்பை அந்த பேப்பர் வந்து இவ்வளவு நாள் நம்ம கிட்ட இருந்துச்சு, இப்ப நம்ம அதை விட்டுட்டு போயிட்டு அது கவலைப்படுமே அப்படின்னு சொல்லி தோணும் எனக்கு. அதை வந்து என் பேக்ல எடுத்துட்டு போய் வீட்டுல போட்டுருவேன். வீட்டுலன்னா அம்மா பாத்துக்கிடுவாங்க. அம்மாவும் எப்படி அதை டஸ்ட்பின்ல தான் போட போறாங்க, இருந்தாலும் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அது நம்ம கூடயே இருக்கும் அப்படின்னு தோணிட்டு என் பேக்ல எல்லா குப்பையும் கொண்டு போய் வீட்டுல போய் தான் அதை தூர போடுவேன் நானு. அப்படிதான் அதை வந்து சார் வந்து இப்படி சொல்லும்போது நம்மளும் நம்ம இப்படித்தானே இருந்திருக்கோம், நம்ம அப்புறம் ஏன் மாறணும் அப்படின்னு நிறைய யோசிச்சிருக்கேன், நிறைய திங்க் பண்ணுவேன். மாறி இருக்கோம், நம்ம வந்து சின்ன வயசுல எப்படி இருந்தோமோ அப்படிதான் நம்ம இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு ரொம்ப. நீங்களே இப்ப எவ்வளவு ஆர்வமா வாரீங்க, அந்த மாதிரிதான் நானும் ரொம்ப ஆர்வமா 30 days கிளாஸ் ரொம்ப ஆர்வமா போவேன். ஒரு நாள் கூட கிளாஸ் மிஸ் பண்ண மாட்டேன். டெய்லி போனா சார் வந்து கோட்ஸ் போடுவாங்க. கோட்ஸ் போடுறதெல்லாம் படிக்க டெய்லி படிச்சிருவேன். சார் போடுற கோட்ஸ் உடனே நம்மளும் ஒரு கோட்ஸ் போட்டு பார்ப்போமே அப்படின்னு சார் போட்டோ வச்சு ஒரு கோட்ஸ் போட்டேன் ஃபர்ஸ்ட் டைமா. அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கு கோட்ஸ் சூப்பரா இருக்குன்னு சொல்லி சொன்னோன்னே எனக்கு ஆர்வம் ஆயிட்டு டெய்லி நம்மளும் கோட்ஸ் போட்டா என்னன்னு நான் கோட்ஸ் போட ஆரம்பிச்சேன். அப்ப நம்ம வந்து நமக்கான ஒரு விஷயத்த தேடிட்டு இருப்போம்ல, நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ட்ரெயினர் ஆன எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். சார்கிட்டே கேட்டேனா, சார் ட்ரெயினர் ஆகணும்னா என்ன பண்ணும். அதுக்கு சார் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் வந்து ட்ரெயினர் ஆகணும்னா நீங்க ட்ரெயினர்னு ஃபர்ஸ்ட் நம்பணும், உங்களை நீங்க நம்பணும்னு தான் சொன்னாங்க. நானும் அதுக்கப்புறம் நான் நம்ப ஆரம்பிச்சேன் ட்ரெயினர் ஆகணும் அப்படிங்கறத நான் நம்ப ஆரம்பிச்சேன். எனக்கு நானே நிறைய பிராக்டிஸ் எடுத்துக்கிடணும், நிறைய என்ன நான் ட்ரெயின் பண்ணிக்கிடணும் அப்படின்னாங்க. அதுக்கு சாரே ஐடியாவும் கொடுத்தாங்க, ஹாஸ்டல்ல தானே இருக்கீங்க, ஜூனியர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே நான் வார்டன்ட்ட போய் கேட்டேன், டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இயர் பிள்ளைங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தேன் மேம், சார்ல கத்துக்கிட்டதை நான் வந்து நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னோன்னே மேம் ரொம்ப சப்போர்ட்டிவ். உடனே ஓகே சொல்லிட்டாங்க மேம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 20 பிள்ளைங்க போய் நேம் லிஸ்ட் எடுத்தோம், நானும் கௌரியும். ஒரு 20 பிள்ளைங்க வந்தாங்க, நேம் கொடுத்தாங்க. நானும் ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணி வச்சு அவங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுக்கணும், கிராட்டிடியூட் இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் பயமா இருந்துச்சு, அவங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்துறோம் அப்படின்னு. ஆனா அவங்களாம் ரொம்ப ஜாலியா பேச ஆரம்பிச்சிட்டாங்களா, தங்கச்சி மாதிரி. நானும் நல்லா ஜாலியா பேசி கிளாஸ் ரொம்ப ஜாலியா போகும். 1 மணி நேரம் 6 to 7 ஈவினிங் டைம் எடுத்தேன், 3 நாள் எடுத்தேன். ரொம்ப நல்ல சூப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் முடிச்சிட்டு நான் வந்து என் ரூமுக்கு போகும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும், வந்து செம்ம ஹாப்பியா இருக்கும், சொல்லவே முடியாது அந்த ஹாப்பினஸ. அப்படி ஒரு ஹாப்பியா இருக்கும். அடுத்து வந்து 2வது பேட்ச் எடுத்தேன். அந்த பிள்ளைங்களே மறுபடியும் நிறைய பிள்ளைங்கிட்ட சொல்லி அடுத்து செகண்ட் பேட்ச் ஒரு 3 days, அதுவும் செகண்ட் இயர் பிள்ளைங்க தான், ஃபர்ஸ்ட் இயர் பிள்ளைங்க தான் செகண்ட் பேட்ச் எடுத்தேன். அவங்களும் ரொம்ப ஆர்வமா வருவாங்க. அவங்களும் 3 நாள் கத்துக்கிட்டு அப்ப 3 நாள் காணாது, நீங்க வந்து 5 நாள் இல்ல 1 week அப்படி வர அப்பதான் ஜாலியா இருக்கும், எங்களுக்கும் நிறைய நாங்களும் கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிரும். அடுத்த பேட்ச் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பா எடுப்பேன். அது நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து நான் சாப்பிட போறேன், அப்ப ஏதோ ஒரு மைண்ட் செட்ல போயிட்டு இருப்பேன் நானு. ஏதாவது யோசிச்சுட்டு அப்படி போயிட்டு இருப்பேன். அப்போ வந்து அந்த பிள்ளைங்க வந்து அக்கா சாப்பிட்டீங்களா, அக்கா ஹாய் எப்படி இருக்கீங்கன்னு பேசும்போது அப்படியே ஜாலி ஆயிடும் மைண்ட் மறுபடி. நம்ம சொன்னதை ஃபாலோ பண்றாங்க, இதே மாதிரி நிறைய பேர்ட்ட சொல்லுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிருவேன். ஏதோ ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன்னா ஹாப்பி ஆயிருவேன் மறுபடி. நான் வந்து இவ்வளவு விஷயம் செஞ்சிருக்கேன்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்கும்போது நான் வந்து ஒரு சின்ன விஷயத்த மத்தவங்ககிட்ட கேட்கறதுக்கே யோசிப்பேன். ஆனா நான் ட்ரெயினர் ஆகணும்னு சார் கிட்ட கேட்டு சார் ஒரு ஐடியா கொடுத்து அது போய் தைரியமா வார்டன் மேம் கிட்ட போய்
நான் மேம் இப்படி எடுக்க போறேன்னு கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து அவங்கள்ட்ட ட்ரைனிங் எடுப்பேன். நான் நினைச்சே பார்த்தது இல்லை இதுக்கு முன்னாடி. இதெல்லாம் எப்படி செஞ்சோம் அப்படின்னு இருக்கும்போது நான் வந்து இந்த விஷயத்த கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு முழுமையா நான் என்ன நம்பும் போது ஒரு பேரியர் இல்ல, எதுவுமே எனக்கு தடையா தெரியவே இல்லை. அந்த விஷயம் இதை செய்யணும், இப்படியே தான் போகணும். ஒரு சிலவங்க சொன்னாங்க, நீ வந்து எடுக்காத, ஜூனியர்ஸ்க்கு நீ எடுத்தா வந்து உனக்கு கிண்டல் தான் அடிப்பாங்க, இந்த அக்கா இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க, அவங்களுக்குள்ள கிண்டல் அடிப்பாங்க, நீ எடுக்காதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து நான் வந்து எடுக்கணும்னு தோணிட்டு கண்டிப்பா எடுப்பேன் அப்படின்னு தான் எடுக்க ஆரம்பிச்சேன். அது வந்து ஒரு மாதிரி ஜாலியா ஹாப்பியா இருந்துச்சு நான் எடுத்தது. அந்த பிள்ளைங்க வந்து என்கிட்ட பேசும்போது எல்லாம் செயலாம் மாத்த முடியும் அப்படின்னு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நமக்கானது கண்டிப்பா நம்மளை தேடி வரணும், கொஞ்சம் நம்ம முயற்சி போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மையும் கூட. நமக்கான கண்டிப்பா தேடி வரும், நமக்கான எஃபோர்ட்ஸ் மட்டும் நம்ம போக போதும். இப்படி ஒரு எண்ணம் வர வச்சு அதை வந்து செயலா மாத்த வச்ச மிதுன் சார் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளவு ஆர்வமா அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்க, உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுல உங்களோட பங்களிப்பையும் நீங்க கத்துக்கிட்ட மாதிரி நிறைய பேருக்கு கத்து கொடுக்கணும்னு நினைச்சு நிறைய பேர்ட்ட சொல்லுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் தனுஷியா. ஒரு ட்ரெயினர்னு ஒத்துக்கிறீங்களா எல்லாரும்? ஒத்துக்கலாம் இல்லையா? சூப்பர். சரி, கௌரி இருக்காங்களா தனுஷா? சூப்பரா இருந்துச்சு. தனுஷா கௌரி இருக்காங்களா? இருக்கு சார். ஓவர் டு கௌரி, இருக்கு சார். மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட். உங்களுக்கு எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா Good evening, வீடியோ everyone. ஆன் பண்ணிக்கோங்க. கௌரி தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் அனுப்பணும். ஓவர் டு கௌரி. குட் ஈவினிங் எவ்ரிவன். எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க நம்புறேன். அப்புறம் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுல நானும் 100 பேருக்கு மோட்டிவேட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். நானும் சார் டெய்லி கோச் அனுப்புவாங்க, அதை மாதிரி நானும் டெய்லி கோச் அனுப்பேன். அதை பார்த்து நிறைய பேர் இன்னைக்கு இந்த மாதிரி இந்த டே நீங்க அனுப்புன கோச் மாதிரி ஒவ்வொரு நாளும் சூப்பரா போகுது, நீங்க இந்த டெய்லி நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிட்டு நானும் டெய்லி கோச் அனுப்புனேன். அப்புறம் சார் கிளாஸ்ல இன்னொன்று கத்துக்கிட்டேன்னா கிராட்டிடியூட். ஒவ்வொரு பொருளுக்கும் எவ்வளவு தூரம் நம்ம நன்றி உணர்வோடு இருக்குமோ அவ்வளோ நம்ம நன்றி உணர்வோட இருக்க நமக்கு ஒவ்வொன்றும் கிடைக்கும் அப்படிங்கிறது சார் கிளாஸ்ல கத்துக்கிட்டேன். அப்புறம் மெயினா ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லாருமே ருசிக்கு தான் சாப்பிடுங்க, பசிக்காண்டி யாரும் சாப்பிட மாட்டீங்க. பசியில அந்த பசிக்கே சாப்பாடு கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அது நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற மனசுல ஃபர்ஸ்டே இருந்துச்சு. சார் வந்து ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே சண்டே வந்து ஃபுட்டு கொண்டு வர்றதுக்கு ஒரு அண்ணனை அரேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு வாரமும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபுட்டீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். அப்புறம் எல்லாருமே ஒவ்வொரு விஷயம் தனக்கு தெரிஞ்சா போகணும், மற்றவங்களுக்கு தெரியணும் நினைப்பாங்களான்னு கேட்டா அவ்வளவா தெரியல. அப்படி மற்றவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரே தெய்வம் தான் எங்க மிதுன் சார் தான். அது மாதிரி இந்த நாங்க கத்துக்கிட்ட விஷயத்தை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த ஆர்ட்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொன்னோம். அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் போனாங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு. அப்புறம் காலேஜ்ல வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப சேலஞ்சா இருக்கு சார் சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ் வச்சு பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸே நிறைய சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு மந்த்தும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசி ஸ்டூடெண்ட்ஸால உங்களால முடிஞ்ச சப்போர்ட் வந்து நீங்க பண்ணுங்க அப்படின்னு ஃபண்டு நாங்க கேட்க ஆரம்பிச்சோம். ஒவ்வொரு மந்த்தும் இது வரைக்கும் 18 பேட்ச் சார் எடுத்திருப்பாங்க. 15 பேட்ச்லயும் ஒவ்வொரு கோஆர்டினேட்டர் போட்டு ஒவ்வொரு கோஆர்டினேட்டரும் அவங்க டீம்ல முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்
கேட்டு இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அந்த சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நம்புறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் இந்த ட்ரைனிங்கான சப்போர்ட்டை கொடுங்க. இவ்வளோ இது வரைக்கும் பண்ண ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டாலதான் உங்களுக்கு இப்போ இந்த ட்ரைனிங் கொடுத்து இவ்வளவு தூரம் நிறைய விஷயம் உங்களுக்கு கொண்டு போய் கிடைக்கும். அது போக ஒரு விஷயம்னா உமன் எம்பவர்மெண்ட். அது வந்து அன்னைக்கு தேசியில இருந்து மிடில் கிளாஸ் டாக்மாட்டவங்க வந்து எங்களுக்கு டைரக்டா அவேர்னஸ் கொடுத்தாங்க. அந்த ஒரு மேனேஜ்மெண்ட்டும் எடுத்து மற்றவங்களுக்கு இந்த அவேர்னஸ் கௌரி ஒரே நிமிஷம். வீடியோ எண்டாச்சு அப்படின்னா எல்லாரும் லிங்க் கிளிக் பண்ணி மறுபடியும் உள்ள வாங்க. சரியா? வீடியோ எண்டாச்சுன்னா எல்லாரும் லிங்க் பண்ணி கிளிக் பண்ணி மறுபடியும் உள்ள வாங்க. தேங்க்யூ. ஓவர் டு கௌரி. இந்த அவேர்னஸ் எல்லா இடத்துக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதாண்டி ஒவ்வொரு உமன்ஸ் கிட்டையும் நானும் சொன்னேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லா உமன்ஸ் கிட்டையும் சொன்னேன். அப்போ எல்லாரும் ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஓகே, ஃபைனலாக நான் என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன முக்கியமான விஷயம்னா, நான் எவ்வளோ நாள் எந்த செஷன் எவ்வளோ விஷயங்கள் பார்த்துருந்தாலும் நான் ஸ்டார்டிங்கில் அதுக்கு ஒரு கதை சொல்லியிருப்பேன். கோடாரி செதுக்கு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் வெட்ட ஆரம்பிப்பீங்க. வெட்ட ஆரம்பிக்கும் போது கோடாரி செதுக்கணுங்கிற உங்கள் ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் வெட்ட சில டைம் கோடாரி செதுக்கிற விஷயங்கள் வந்து மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தொடர்ந்து ஞாபகத்தில் வச்சுட்டு இதை வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். அதாவது கன்சிஸ்டன்சி ப்ளஸ் ஆக்ஷன், இம்ப்ளிமெண்டேஷன், செயலுங்கிறது தொடர்ந்து அது நீங்கள் சொன்னது எல்லாமே செயல் நீங்கள் வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கை கூட இருந்துகிட்டே இருக்கும். ஆல்ரெடி தெரிஞ்சது தான், ஆனால் தெரிஞ்சதை தாண்டி அதை செயல்படுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்ஷன், கிராட்டிடியூட்லேருந்து கம்பேஷன்லேருந்து எல்லாத்தையுமே உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்கள் கூட வச்சுக்கோங்க. அப்புறம் சண்டே வந்து நம்ம ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம பண்ணுவோம். சாட்டர்டே சண்டே நம்ம வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட், திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட்லாம் பண்ணுவோம். சண்டே மெயினாக நீங்கள் வந்து அந்த ஆக்டிவிட்டியில் நீங்கள் இன்வால்வ் ஆகணும். உண்மையாகவே அந்த ஒரு பீப்புள் எப்படி இருக்காங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். அந்த உங்களுக்கு சாப்பாடு நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சண்டே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஜாயின் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. நான் அவைலபிளாக நானும் இருப்பேன். ஸோ வேறு சண்டே யாரெல்லாம் திருநெல்வேலியில் இருக்கிறீங்களோ டேரெக்டாக நீங்கள் அந்த ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகலாம். இல்லை எப்போ நீங்கள் அவைலபிளாக இருந்தாலும் சண்டே நீங்கள் வந்து கால் பண்ணலாம். யார் கால் பண்ணலாம்? கௌரி கேட்கலாம், இல்லை என்கிட்ட கேட்கலாம். நான் பாசிபிலிட்டி இருந்தால் நான் லிங்க் பண்ணி விட்டுறோம். நீங்கள் அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் இன்வால்வ் ஆகிக்கலாம். சரி, யாருனாலும் வரலாம். நீங்கள் வந்து சப்போர்ட்டுங்கிறது இதுதான் சப்போர்ட். நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு வாலண்டியராக அன்றைக்கி நீங்கள் இருக்கணும். ஸோ ஒரு நாளாக தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஒன்று, அப்போ அந்த கம்பேஷனுங்கிற விஷயத்தை நீங்கள் இன்னும் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். நான் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிவிட்டு வந்த அன்றைக்கும் மன அமைதியாக இருக்கும். நம்ம அது வேணும் ஓடிட்டுருப்போம். அவங்களுக்கு வந்து ஒரு வேளை சாப்பாடுங்கிறது பெருசாக இருக்கும். அப்போ அதை கொடுத்துட்டு அவங்க அதை பெருசாக பார்க்குறது அதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது நம்ம என்னத்தை ஓடிட்டுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி மன அமைதி அந்த ஒரு நாள் இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ அதை பிளான் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன். என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் கிடச்சிது ரைட்டா. ஸோ இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் நிறைய பேருக்கு இது கொடுக்கணும்னு நீங்கள் வந்து சொல்லிட்டேன், கொடுக்கணும் ரைட்டா. ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். நீங்கள் நிறைய பேருக்கு பேசணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தியே உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நீங்கள் செக் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உங்களால் பேச முடியுது, கன்வின்ஸ் பண்ண முடியுதுங்க செக் பண்ணுங்க நான் சொல்லிட்டேன். ஸோ அடுத்து ஒரு 5 days டைம் தரேன் ரைட்டா. 5 days உங்களுக்கு டைம். அது விச் மீன்ஸ் என்னென்னா, நான் வெளியே வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யார்ட்டும் நான் வந்து பெருசாக கேட்க மாட்டோம். சரியா? உங்களுக்கான அந்த 20 நீங்கள் யார் இந்த ரெகுலராக அட்டன் பண்ணியிருந்தால் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது. நீங்கள் 20 பேருமே சேர்த்து 100 பேர் நீங்கள் மெம்பர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் 100 ஸ்டூடெண்ட்ஸ் வில்லிங்காக இருக்கான்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த 100 பேர் தான் செஷனில் இருப்பாங்க. அடுத்த 5 daysக்கு நீங்கள் எத்தனை பேர்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணிக்கலாம், உங்கள் கையில் இருக்குது. அடுத்த 5 daysக்கு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, நம்ம மற்ற இடத்துலையும் ஷேர் பண்ணுவோம், ப்ரொமோட் பண்ணுவோம், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 5 days அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஏன்னா ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த வேர்ட் ஆஃப் மவுத் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். பர்சனலாக அந்த வேர்ட் ஆஃப் மவுத் வார்த்தைகளுக்கு ரொம்ப சக்தி இருக்குல்ல. ஸோ அதை நான் நம்புகிறேன். ஸோ ஷேர் பண்ணும்போது அந்த போஸ்டரையும் ஷேர் பண்ணுங்கள். ஃபீட்பேக் வீடியோஸ் நீங்கள் சொன்னதையும் வாய்ப்பு இருந்தால் நான் எடிட் பண்ணி அனுப்புகிறேன். அந்த லிங்க்கும் முடிஞ்சால் ஷேர் பண்ணி விடுங்க.
ஸோ இலக்கு 90 90ன்னு போட்டிருக்கிறேன். ஏன்னா 10 ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் தான் அந்த கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் 90ன்னு போட்டிருக்கிறேன். ஸோ எல்லாருமே நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறேன். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ரெஃபரல். அது போக கான்ட்ரிபியூஷன் சப்போர்ட் மந்த்லி நீங்கள் வந்து நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்க்கு என்ன சப்போர்ட்னாலும் நீங்கள் பண்ணலாம். ஃபைனான்ஷியலாக ரைட்டாக மணி நீங்கள் கொடுத்து உதவலாம். எப்படி கொடுத்து உதவலாம் அப்படின்னா, நம்ம எல்லா பேட்ச்லையுமே நம்ம எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, எவ்வளோ அமௌண்ட் வருது நம்ம கால்குலேட் பண்ண மாட்டோம். அமௌண்ட் வரது கால்குலேஷன் இருக்கும், இருந்தாலும் அது நம்ம பெருசாக பார்க்க மாட்டோம். எந்த பேட்ச்சில் அதிகமான பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ 20 பேர் இருக்கிறீங்கன்னா 20 பேரில் எத்தனை பேர் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க? ₹1 கான்ட்ரிபியூஷன் பண்ணாலும் கான்ட்ரிபியூஷன் தான், ஏற்றுக்கொள்ளப்படும். ₹10 கான்ட்ரிபியூட் பண்ணாலும் கான்ட்ரிபியூஷன் தான், ஏற்றுக்கொள்ளப்படும். ₹100 கான்ட்ரிபியூஷன் பண்ணாலும் கான்ட்ரிபியூஷன் தான். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு வேல்யூ இருக்குது. நீங்கள் எவ்வளோ கொடுக்க முடியும்? ஏன்னா கொடுக்கணுங்கிறது என்ன வரணும் நம்மளுக்கு. காசு இருந்தால் நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதை முதல்ல மாற்றணும் மைண்ட் செட் எல்லாத்துக்கும். அந்த மைண்ட் செட்டை மாற்றுறதுக்கு இந்த மெயினாக இந்த விஷயமே. நீங்கள் டெஃபினட்டாக எல்லாருமே உதவணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்கிறேன். ஸோ எல்லாருமே கான்ட்ரிபியூஷனுங்கிறது எவ்வளோ முடியுமோ அது இவ்வளோ தான் கொடுக்கணும் இல்லை. சப்போஸ் அதிகமாக கொடுக்க முடியுமா கொடுங்க. ஆனால் மினிமம் ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க. அந்த மினிமம் மந்த்லி கொடுங்க. நீங்களும் டச்சில் இருப்பீங்க. இன்னொன்று, நீங்கள் கொடுத்த கான்ட்ரிபியூஷனுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு லிஸ்ட்டில் வருவீங்க. என்ன லிஸ்ட்டில் வருவீங்கன்னா, நீங்கள் கான்ட்ரிபியூட்டர்ஸ் லிஸ்ட்டில் வருவீங்க. இந்த லிஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்ன நடக்கும் அப்படின்னா, கிராட்டிடியூட் கால்னு நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவோம். டைரக்ட் ஆக்டிவிட்டி பண்ணும்போது கிராட்டிடியூட் கால்னு ஒன்று பண்ணுவோம். அதை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி உங்ககிட்ட பேசுவாங்க. அவங்க இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணனால தான் எனக்கு இந்த விஷயம் எனக்கு கிடச்சதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட பேசுவாங்க. அப்போது உண்மையாகவே அந்த ஒரு ஃபீல் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருந்தாலும் அந்த ஃபீல் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது கிடைக்கும். ஸோ எல்லாருமே அதுக்கான சப்போர்ட்டை தொடர்ந்து பண்ணுங்கள். இன்னொன்று, நான் இந்த பேட்ச் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம வந்து போன பேட்ச்சில் வந்து அதுதான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ரைட்டா. அந்த பேட்சை விட இந்த பேட்ச் நம்ம நல்லா இன்ட்ராக்டிவாக நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க, பேசியிருந்தோம். நம்ம அதில் நல்லா அது நம்ம தெரிஞ்சது. இன்னொரு விஷயம், கமிட்மெண்ட். லாஸ்ட் டைம் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வச்சுருந்தோம், ₹100 அப்படின்னு வச்சுருந்தோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அந்த ₹100 அப்படி கமிட்மெண்ட் ஒன்று வைக்கும்போது என்னென்னா, என்னால் வந்து பெருசாலாம் ஃப்ரீயாலாம், அதாவது நம்மளால் கொடுக்க முடிஞ்சு கொடுத்துச்சு. ஆனால் ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சு. ஆனால் இந்த பேட்ச் நல்லா ஃப்ரீயாக ஜாலியாக மனசு விட்டு இருக்கிறதுல அவ்வளோத்தையும் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக பண்ணேன். டெஃபினட்டாக அவங்க ஃபஸ்ட் பேட்சோட இந்த செகண்ட் பேட்ச் எக்கச்சக்கமான கண்டென்ட் போய் சேர்ந்துருக்கு. அது காரணம் யாருன்னா நீங்கள் தான். நீங்கள் கேட்ட கேள்விகள், நீங்கள் ரிப்ளை பண்ண விதங்கள். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் நான் வந்து மனசார நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ தொடர்ந்து எல்லாத்தையுமே ஆக்டிவிட்டி ஃபாலோ பண்ணுங்கள், டச்சில் இருங்க. எதனாலும் கால் பண்ணுங்கள், மெசேஜ் அனுப்புங்க. அப்புறம் நம்ம கோஆர்டினேட்டர்ஸ் மணிமேகலை இருக்கிறாங்க. ஃபைனலாக மணிமேகலை பேச வைக்கணும். மணிமேகலை லைனில் இருக்கீங்களா? ரைட். ஃபைனலாக மணிமேகலை தான் உங்களுக்கு ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ண போகிறது. அடுத்து எல்லாமே நீங்கள் ஓவர் டு மணிமேகலை. குட் ஈவினிங் டு ஆல். என்னோட நேம் மணிமேகலை. நான் வந்து சாரோட ஸ்டூடெண்ட் தான். லாஸ்ட் இயர் ஃபைனல் இயர் முடிச்சேன். நம்ம அனினா காலேஜ்ல தான் முடிச்சேன். மணிமேகலை பற்றி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஒரே வார்த்தை சொல்லணும்னா, பொறுப்பான ஆள். பொறுப்புக்கு மறுபுறம் யாருன்னா மணிமேகலை. ஓவர் டு மணிமேகலை. தேங்க்யூ சார். என்னோட நேம் மணிமேகலை. நான் வந்து ராணினா காலேஜ்ல தான் பிஎஸ்சி மேக்ஸ் ஃபைனல் இயர் லாஸ்ட் இயர் தான் முடித்தேன். எனக்கு வந்து இந்த கிளாஸ்க்கு முன்னாடி பின்னாடி அப்படியே டிஃப்ரென்ஸ் என்ன தெரிஞ்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன், சார் சொன்ன மாதிரி என்கிட்ட வந்து எல்லாருமே என்னோட பாசிட்டிவிட்டி நிறைய சொல்லுவாங்க. பட் நெகட்டிவிட்டி வந்து யாரும் சொன்னதே கிடையாது. என் சிஸ்டரை தவிர அவன் மட்டும்தான் என்னோட நெகட்டிவிட்டியே சொல்லுவா, வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு தப்பா சொல்லல, பட் வந்து என்னுடைய பாசிட்டிவிட்டி அதிகமா தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அதை வந்து நான் ஃபீல் பண்ணது அவகிட்ட மட்டும் தான் ஃபீல் பண்ணேன். அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே இந்த கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ் முக்கியமா அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே நம்மளும் நான் நெகட்டிவாக தான் இருக்க முடியும். அவள் சொல்லும்போது நான் வந்து அவ்வளோ கேர் பண்ண மாட்டேன். சின்ன விஷயம் தான் நடி விட்டுருவேன் அதை. பட் அந்த சின்ன விஷயம் தான் எனக்கு இந்த ஆன்லைன் கிளாஸ்ல கிடைச்சிச்சு நிறைய. ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஹெல்த் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். ஹெல்த்துக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. பட் அது வந்து ஃபர்ஸ்ட் டே கிளாஸ், நியூ இயர் அன்னைக்கு, கரெக்டாக நியூ இயர் அன்னைக்கு அட்டன் பண்ண சார் கிளாஸை. அன்னைக்கு வந்து எனக்கு ஹெல்த் ரொம்ப இதாக இருந்துச்சு. பட் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் என் ஹெல்த்தையே வந்து நான் இப்போ எப்படி சொல்லலாம், 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கூட இப்போ
எனக்கு எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த 1 மந்த்லயே அந்த அளவுக்கு எனக்கு பாசிட்டிவிட்டி நிறைய கிடைச்சேன். ஹெல்த் வந்து நான் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் வந்து என்னை சுற்றி இருக்கவங்க யாருக்கு ஹெல்த் இஷ்யூ எது வந்தாலுமே நான் வந்து ரொம்ப போல்டா அதையும் அவங்களுக்கு மனசுல ரொம்ப திடமா பண்ணதுக்கு நான் ரொம்ப பேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஹெல்த் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் என்னுடைய பர்சனலாக சொல்கிறேன், ஹெல்த் எனக்கு எல்லாருமே கண்டுபிடிப்பா. அது சாரோட கிளாஸ்லேயே கண்டிப்பாக இருந்துச்சு. சார் சொன்ன அந்த இதை ஷார்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நிறைய இது ஹெல்த் விஷயமா தான் இருக்கும். ஸோ வந்து ஹெல்த் எல்லாம் பார்த்துப்பாங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து கிராட்டிடியூட் வந்து நான் வந்து பண்ணுவேன். ஆனால் இம்பார்ட்டன்ட் சின்ன விஷயத்துக்கு பண்ணவே மாட்டேன். ஆக்சுவலாக க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல தேங்க்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நானே சொல்லுவேன். ஆனால் அது வந்து பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. அது வந்து கிராட்டிடியூட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பேட்ஸ், நான் வந்து எனக்கு கோவம் வரவே வராது. எப்பமாவது கோவம் வரும். கோவப்படுறது எங்க அம்மாட்டையும் சிஸ்டர் மட்டும் கோவப்படுவேன். மற்றவங்க கோவமே வராது, ஏன்னு தெரியாது. ஆனால் வந்த வார்த்தையை விட்டுருவேன். அது ரொம்ப ஹர்ட் ஆகும் என் சிஸ்டருக்கு. ஸோ வந்து இப்போ வார்த்தையை விடுறது வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அது வந்து அதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் மெடிடேஷன். ஸோ மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னுடைய கோவம் சுத்தமாக போயிடுச்சு. இப்போ எனக்கு கோவமே வராது. எனக்கே ஆச்சரியமா இருக்கு, சுத்தமாக கோவம் வராது எனக்கு. ஸோ வந்து மெடிடேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் எனக்குள்ள சேஞ்சஸ் நான் பார்த்துக்கிட்டேன். என்னுடைய பாசிட்டிவிட்டி நிறைய பேருக்கு அது சொல்லுவாங்க, பட் சின்ன சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் முக்கியமாக வேர்ட்ஸ் வந்து இப்போ நான் நிறைய புதுசாக சார் சொன்ன மாதிரி பாசிட்டிவாக பேச ஆரம்பிச்சிட்டேன். உடனே முன்னேற்றம் தேவை அந்த மாதிரி நிறைய விஷயம் பேச ஆரம்பிச்சிட்டேன். அது வந்து மற்றவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிட்டு நான் இந்த கிளாஸை சஜன் பண்ணுற பிள்ளைங்களே எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, இந்த மாதிரிலாம் சொல்லி தராங்களா, அப்போ நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டிப்பாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யூசிங் வேர்ஸ் அது வந்து நல்லா இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி இந்த பேட்ச்ல வந்து நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்டாக பேசுனீங்க. நான் லாஸ்ட் முந்தின பேட்ச் நான் அட்டன் பண்ணியிருந்தேன். அப்போ நாங்கள் அந்த அளவுக்கு கொஸ்டின் யாருமே அவ்வளோ கேட்க மாட்டோம். ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக தான் எல்லாருமே இருப்போம். சார் மட்டும் ஸ்டோரி சொல்லுவாங்க, நாங்கள் அமைதியாக கேட்டுட்டு இருப்போம். பட் இந்த பேட்ச்ல வந்து அப்படி இல்லை, எல்லாருமே நிறைய பேசுனீங்க. அதுவும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் நம்மளுக்கே தெரியாமல் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது மாறும். அது உங்களுக்கும் மாறி இருக்கும் நான் நம்புறேன். ரெண்டாவது வந்து கோஆர்டினேட்டர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ரொம்ப யோசிப்பேன். லெட் டூ இட் ஆக்ஷன் வந்து நான் யோசிச்சு ரொம்ப முடிவெடுத்து தான் பண்ணுவேன். அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டேன். ரொம்ப முடிவெடுத்து தான் நான் வந்து இந்த விஷயம் பண்ணுவா வேண்டாமான்னு யோசிப்பேன். பண்ணிட்டு இப்போ ஓகே சொல்லிட்டு பண்ணா விட்டுட்டோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு. என்னோட கொடுத்த கரெக்டாக பண்ணணுங்கிறது சின்ன விஷயம் எனக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆன ஒரு விஷயம். அதனால சார் வந்து கோஆர்டினேட்டர் இருக்கீங்களா அப்படின்னு பொதுவாக குரூப்பை கேட்டாங்க. அப்புறம் வந்து யோசிச்சுட்டு நான் அந்த இதை போடவே இல்லை. எஸ்ஆர் உங்களை இந்த போல் நான் போடவே இல்லை. பட் சார் எனக்கு பர்சனலாக கேட்கும்போது நான் வந்து அதுக்கு முன்னாடி நினைச்சிருந்தேன், ஓகே இன்னொரு வாட்டி இந்த யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த இதை கொண்டு வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா கோஆர்டினேட்டர் இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். கரெக்டா சார் அன்னைக்கு ஆஃப்டர்நூனே கேட்டாங்க, நீ கோஆர்டினேட்டர் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து யோசிக்காம ஓகே சொல்லிட்டேன். பட் அது கோஆர்டினேட்டர் இருந்ததுக்கு வந்து நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் இப்போ. ஏன்னா என்னால இப்ப நிறைய பேர் ஆக்சுவலா என்னால சொல்றது சாரால தான், ஆனா வந்து ஒரு சின்ன பார்ட்ல நான் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இந்த 20 ஸ்டூடெண்ட்ஸ்ல எனக்கு கீழே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து 7 பேர் இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஓகே நம்மளுக்கு கீழே 11 பேர் எனக்கு கீழே, பட் அதுல 7 பேர் வந்திருக்காங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அந்த 7 பேருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகேவா, இந்த கிளாஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். அண்ட் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பட் அந்த 7 பேரால நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். இப்ப எனக்கு கீழே இந்த 20 பேர் வந்திருக்கீங்க, நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணலாம். ஓகேவா? அண்ட் உங்களுக்கு எந்த டவுட் இந்த டைம்ல எப்பனாலும் எனக்கு கால் பண்ணுங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து ஹெல்ப் பண்றேன். சார்ட்டையும் நம்ம டவுட் கேட்டு கிளியர் பண்ணி நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம உலகத்துக்கு பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய நேம் வந்து மணிமேகலை. என்னுடைய நம்பர் வந்து சார் குரூப்ல போட்டிருப்பாங்க, அது இருக்கும். நீங்க பார்த்து நீங்க எப்பனாலும் டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த கிளாஸை வந்து நீங்க மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்றதுக்கு என்னோட சஜஷனா நான் சொல்ற 3 பாயிண்ட் வந்து இதை சொல்லி பாருங்க. நான் சொன்னதுதான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது வரைக்கும் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹாப்பினஸ் அப்படிங்கறத வேற மாதிரி யோசிச்சிருக்கோம். இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ஹாப்பினஸ்ங்கிறது வேற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீ கண்டிப்பா சொல்லி பாருங்க. இதுக்கு முன்னாடி என்னோட ஹாப்பினஸ் எப்பவுமே என் ஃபேமிலி மட்டும்தான். என் ஃபேமிலி அண்ட் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். மற்றவங்க பண்ற ஹெல்ப் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் சின்ன சின்ன விஷயத்தையும் எனக்கு ஹாப்பினஸ் இருக்கு. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது. ஃபுட் வந்து நான் சார் கூட திருப்பி பண்ணதே இல்லை. பண்ணணும்னு எனக்கு ஆசை. சிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஒரு வாட்டி, அவங்க சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு. ஆனால் நான் பண்ணதில்லை. பட் நான் வந்து ஊரப்போ ஒரு ரெகுலரா ஒரு 2 பேருக்கு பண்ணுவேன். எப்பவுமே மார்னிங் ஏதாவது ஒரு பிஸ்கட் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்து பண்ணிட்டு போவேன். இப்போ அவங்க வந்து இதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் பார்த்தோன்னே எனக்கு ஸ்மைல் பண்ணிட்டு, நான் கொடுக்கலாம் கூட அவங்க வந்து அதை நான் என்ன கொடுக்குறவங்களும் யோசிக்க மாட்டாங்க. தினம் பார்த்து நல்லா இருக்கியாமா, பார்த்து போமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் நான் யோசிப்பேன், எனக்கு ஒரு பயம் இருக்கும், கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஏன்னா தனியா போறோம் ஏதாவது வருமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். பட் இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு பாடி கார்டு மாதிரி அவங்க ஆயிட்டாங்க. அந்த இல்லை எங்க போனாலும் எனக்கு ஒரு சேஃப்டி ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ வந்து நீங்க இந்த கிளாஸ் அட்டன் பண்ணா கண்டிப்பா ஒரு ஹாப்பினஸ்
ஒரு பாசிட்டிவிட்டி எல்லாமே இது வரைக்கும் நீங்க நினைச்ச விட வேற மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், கண்டிப்பா நம்ம மனசுல இருக்கும். பட் நம்ம வந்து நிறைய கமிட்மெண்ட் இருக்கனால நம்ம யோசிப்போம். எல்லாருக்குமே ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கும். பட் நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு இது வந்து இந்த கிளாஸ் மூலமா இருக்கு. நம்ம அதுக்கு வந்து மனசு வச்சாலே போதும், கண்டிப்பா நம்மளால முடியும். ஓகேவா? அதுக்கு நம்ம நேர்ல போய் பண்ணணுங்கிற அவசியம் கூட இல்லை. இந்த மாதிரி கோஆர்டினேட்டர் நம்ம குரூப் ஜாயின் பண்ணிட்டு நம்மளால முடிஞ்ச ஐடியா கொடுத்தாலே, ஒரு ஐடியா கொடுத்தா கூட அதுவே ஒரு பெரிய. அதனால நீங்க வந்து ஃபீல் பண்ணாம ஆக்ஷன்ல இறங்குங்க. பண்ண முடியல ஃபீல் பண்றதை விட்டுட்டு ஆக்ஷன்ல இறங்கி பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? எந்த ஐடியாவும் வரல, எனக்கு எந்த இதுவும் ஏன்னு சொல்லிருக்காங்க நிறைய பேர். இல்ல எனக்கு ஒன்ன மாதிரி இல்ல மணி, எனக்கு வந்து எந்த ஐடியா வரவே மாட்டேக்கு, என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்ற விஷயம் ஒரே விஷயம், ஐடியா வர மாட்டேக்குன்னு யோசிக்காத. உங்ககிட்டயே ஐடியா இருக்கும், நீ உனக்கு தெரியாம பண்ணிருப்ப, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிருப்ப, அதை வந்து நீ பண்ணு, உனக்கு அந்த ஐடியா வரும்னு சொல்லுவேன். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து கார்டனிங். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கார்டனிங் ரொம்ப பிடிக்கும். பட் வந்து அவங்க வந்து அதை வந்து அவங்க ப்ளஸ்ஸா எடுத்ததே இல்லை. பட் நாங்கள் சொன்னதுக்கப்புறம் அந்த கார்டனிங் அவங்க ப்ளஸ் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிறைய பேருக்கு அவங்க கார்டனிங்கை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க, வீட்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என் கூட இப்போ அவங்க வந்து கோச்சிங் படிச்சிருக்காங்க, அந்த அக்கா தான் பண்ணுறாங்க எல்லாருமே. ஸோ வந்து அவங்களுக்கு இப்போ ஹாப்பினஸ் நிறைய கிடைக்குது. ஸோ நம்மகிட்டே நமக்கு தெரியாமல் ஒரு இது இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி பாருங்க. கண்டிப்பாக அவங்க வருவாங்க, நான் நம்புறேன். அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க என்ன நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பா நான் பண்ணுவேன், நம்பிக்கை எனக்கு இருக்கு. 20 பேரும் சேர்ந்து நானும் உங்களோட இந்த முயற்சியில கண்டிப்பா ஒரு முக்கிய பங்கா இருப்பேன் நம்புறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். ரைட்மா, தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் சேர்ந்து நல்லது பண்ணுவோம். இது 2 விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த பேட்ச்சில் நம்ம பேட்ச்சில் யாராச்சும் கோஆர்டினேட்டராக அடுத்த பேட்சுக்கு கோஆர்டினேட்டராக இருக்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா அது மணி மேலேட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ அவங்க அடுத்த பேட்சுக்கு கோஆர்டினேட்டராக இருக்கலாம், அதுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. அதுபோக விவேக் ஒரு நிமிஷம். அப்புறம் என்னென்னா சோஷியல் ஆக்டிவிட்டி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, ஐஎஸ்ஆருக்கு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. நிறைய ஒவ்வொரு பாயிண்ட் நீங்கள் எல்லோரும் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அது எல்லாத்தையுமே, அதாவது யார் என்னென்ன சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே அவங்க எல்லாத்தையும் ஒரு டீமை மாற்றணும்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்குது. அது அந்த அப்டேட்டுங்கிறது உங்களுக்கு வரும். எஜுகேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட் யார் கொடுத்துருந்தீங்களோ அவங்களுக்கு இமீடியட்டாக வந்து ஆக்ஷனில் இறங்கிறதுக்கான விஷயங்கள் பண்ணலாம். ஓகே, ஓவர் டு விவேக். நம்ம 2 மினிட்ஸில் செஷன் எண்ட் பண்ணணும். ஸோ ஓவர் டு விவேக். ஓகே, நான் வந்து மணிமேகலை மேடத்தை பற்றி தான் பேசுறதுக்கு வந்தேன். உண்மையிலே அவங்க சச் எ ஒண்டர்ஃபுல் கோஆர்டினேட்டர். உண்மையிலே அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்பீச் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது